ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. 62வது போட்டி இது. ஆர்சிபிக்கும் டிசிக்கும் இடையிலான போட்டி பெங்களூரில் நடக்கிறது. பெங்களூர் அணிக்கு கூடுதல் வாய்ப்பு. ஆனால் பெங்களூர் 7ஆம் இடத்துலையும் டிசி 5ஆம் இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி ரிசர்வ் பண்ணிட்டு விளையாட மாட்டார். அதனால் ஆர்சிபிக்கு எது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 29 மேட்ச் இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அதில் ஆர்சிபி 18 முறையும் டிசி 11 முறையும் ஜெயிச்சிருக்கு. அப்போ ஆர்சிபி தான் டாமினேட் பண்ணி இருக்கிறது. இன்றைக்கி மேட்ச் டே பொறுத்தளவுக்கு மதியம் 3 விதியன் 7ஆக வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்களும் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் வில் ஜாக்ஸு, ரஜத் பட்டிதார், தினேஷ் கார்த்திக், முகமது சிராஜ், விராட் கோலி, கரண் சர்மா, கேமரூன் கிரீன் இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் டிசியை பொறுத்தளவுக்கு அபிஷேக் போரல், ஜாக் ஃப்ரேஷர், டேவிட் வார்னர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, குல்தீப் யாதவ், கலீல் அகமது, ரஷிக் சலாம் இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெங்களூரில் நடக்கிறதுனால பெங்களூர் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. பெங்களூருடைய உதயாதிபதி சேய் போய் 5ஆம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறது பெங்களூருக்கு சிறப்பு. டிசியுடைய உதயாதிபதி புகர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அந்த அணிக்கு சிறப்பு இல்லை. ஆர்சிபி நோக்கி மால் வர்றாரு. ஆனால் டிசியை நோக்கி பாம்பு கவிப்பு வர்றது டிசிக்கு ஒரு பெரிய பின்னடைவை காட்டுது. ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்குது. அதனால் இவங்க வெற்றி அடைகிறதுல கொஞ்சம் தாமதமாகும். மந்தமாக ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மந்த போக்கு இடையில ஆட்டத்தில் வெளிப்படும். அதே சமயத்தில் டிசியை பொறுத்தளவுக்கு அதிரடியாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் வெற்றி ஸ்தானாதிபதி பொன் நீச்சமாக இருக்கிறதுனால அது வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது டிசிக்கு. ஸோ அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆர்சிபி கொஞ்சம் டிசியை விட கொஞ்சம் லீடு எடுக்கிறாங்கன்றது தான் காண்பிக்கிறது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா 6 உதயத்துக்கு 12 வந்தாலும் கூட ஆர்சிபியுடைய அதிபதி சேய் போய் 5ஆம் இடத்துல உட்காந்து நினச்ச மாதிரி அவர் மறுபடியும் 12ஆம் இடத்தையும் 6 இடத்தையும் பார்க்கிறது. ஸோ இப்போ இவங்களுக்கு லாபஸ்தானம் கெட்டு போகிறதுனால இந்த போட்டியில் நிச்சயமாக கட்டாயமாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகும். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.